Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கான क्वेश्चन என்னன்னா உங்களுக்கு எந்த பெட்ஸ் பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு டாக் தான் ரொம்ப பிடிக்கும். நிலாக்கு சந்திராயன் 1 2008ல இந்தியா அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் மாஸ்க்கு சேட்டலைட் அனுப்பணும்னு பிளான் பண்றாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டரா இருந்த மன்மோகன் சிங் ஆகஸ்ட் 3 2012 அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்றாரு. அதுக்கு ஆகிற பட்ஜெட்லாம் சப்மிட் பண்ணி இஸ்ரோ அவங்களோட ப்ராஜெக்ட நவம்பர் 5 2013ல ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு முன்ன வரைக்கும் ரோஸ்காமஸ், நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இவங்க 3 பேர் மட்டும் தான் மாஸ்க்கு சேட்டலைட் அனுப்பியிருந்தாங்க. மாஸ்க்கு சேட்டலைட் அனுப்பினவங்க லிஸ்ட்ல இந்தியா 4th பிளேஸ்க்கு வராங்க. சைனா இது வரைக்கும் நிறைய டைம் மாஸ்க்கு போற சேட்டலைட்டை ரெடி பண்ணி ஒரு வாட்டி கூட சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆகல. ரஷ்யா அவங்களோட 10வது அட்டெம்ப்ட்ல தான் மாஸை ரீச் பண்ணாங்க. இவ்வளோ ஏன் எதுக்கு எடுத்தாலும் எக்ஸாம்பிளுக்கு சொல்ற அமெரிக்கா கூட அவங்களோட செகண்ட் அட்டெம்ப்ட்ல தான் மாஸை ரீச் பண்ணாங்க. ஆனா இந்தியா அவங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே மாஸை ரீச் பண்ணிட்டாங்க. இவர் பேர் இஷாக் முண்டா, ஒடிசாவை சேர்ந்தவர். இவர்கிட்ட போன் கூட கிடையாது. டெய்லி வேலைக்கு போனாதான் சாப்பாடுன்ற நிலைமையில இருக்காரு. 2020ல லாக்டவுன் போட்டதுனால அந்த வேலையும் போயிடுது. அப்பதான் அவரோட ஃப்ரெண்டோட மொபைல்ல சமைக்கிற வீடியோ எல்லாம் பாக்குறாரு. நம்மளும் இதே மாதிரி வீடியோ போடலான்னு பிளான் பண்றாரு. ஆனா அவர்கிட்ட மொபைல் இல்லாதது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து 3000 ரூபாய் கடன் வாங்கி செகண்ட் ஹேண்ட்ல ஒரு ஆண்ட்ராய்ட் போன் வாங்குறாரு. இஷாக் முண்டா ஈட்டிங்னு ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்றாரு. எல்லாரும் ரொம்பவும் காஸ்ட்லியான டிஷ்ஷை தான் வீடியோவா போடுவாங்க. ஆனா இவரு நம்ம டெய்லி சாப்பிடறத தான் வீடியோவா போடுறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோவே பழைய சாதமும் பச்சை மிளகாயும் தான். அந்த வீடியோக்கு இப்போ 7.5 lakhs வியூ வந்திருக்கு. அதை ஸ்டார்ட் பண்ண 3 மாசத்திலேயே யூடியூப்ல இருந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் அமௌண்டா 37,000 வருது. இப்போ அவருக்கு 7,64,000 சப்ஸ்கிரைபரும் இருக்காங்க. இதுல ஹைலைட்டே என்னன்னா அடுத்த 3 மாசத்துல அவரோட யூடியூப் சேனலுக்கு வர இன்கம்னு பார்த்தா 5 லட்சமா மாறுது. Money, power, women, drugs. Money, power, women, drugs. Money, power, women, drugs. சேனல் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா நான் கண்டினியூவா வீடியோ பண்ண மோட்டிவேட்டா இருக்கும். நம்ம நாட்டுல எப்படி 8 வழி சாலை போட போறோம்னு ஹைவேல இருக்க எல்லா லேண்டையும் கவர்மெண்ட் எழுதி வாங்கிட்டு அதுக்கு பதிலா பணமாவோ இல்ல வேற இடமாவோ தந்தாங்களோ அதே மாதிரி சைனாவும் ஹைவே போடணும்னு பிளான் பண்ணி பிரைவேட் செக்டார் கிட்ட அந்த கான்ட்ராக்ட தராங்க. அந்த கம்பெனியும் 10 வருஷமா ஹைவே போடுறதுக்கு தடங்களா இருக்க எல்லா லேண்டையும் கவர்மெண்ட வாங்கிட்டு அதுக்கு பதிலா லேண்டாவோ இல்ல காசாவோ தருவாங்க. அதுல ஒரே ஒருத்தங்க மட்டும் அவங்க லேண்ட தர ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க பேரு லியாங். அவங்களுக்கு வெறும் 40 சதுர அடி வீடு தான் இருக்கு. அந்த பிரைவேட் செக்டார் 10 வருஷமா அவங்க கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாங்க. அதுக்கு பதிலா 2 பிளாட் தரோன்னு கூட சொல்றாங்க. அப்பவும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க தந்த அப்புறம் தான் ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணணும்னா ஆகிற காரியம் இல்லன்னு அந்த பிரைவேட் செக்டார் ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. என்னதான் சைனா மத்த கண்ட்ரீஸ்க்கு ப்ராப்ளம் கொடுத்தாலும் அவங்க கண்ட்ரீஸோட சிட்டிசனுக்கு மரியாதை தந்து அவங்களோட பெர்மிஷன் இல்லாம அந்த வீட்டை வாங்க முடியாதுன்னு அவங்க வீட்டை மட்டும் விட்டுட்டு ஹைவே கட்டுறாங்க. இவர் பேரு கியா கேன்ஸ்டாக், சைனாவை சேர்ந்தவர். அவங்க ஃபேமிலியோட பார்க் போனப்போ அவரோட 2 வயசு பையன் ஃப்ரீயா விளையாடட்டும்னு விட்டுட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது அவரோட பையனை யாரோ கடத்திட்டு போயிடுறாங்க. உடனே போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுக்கறாரு. போலீஸும் அந்த குழந்தைய தேட ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அந்த குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. கிட்னாப் பண்ணவன் குழந்தைய வேற யாருக்காவது சேல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க. அப்புறம் அவரே போலீஸை நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு தன்னோட குழந்தைய தேட ஸ்டார்ட் பண்றாரு. வேற யாரோட ஹெல்ப்பும் இல்லாம ஒவ்வொரு பிளேஸா அவரோட மோட்டார் பைக்ல டிராவல் பண்ணி போயிட்டு அவர் குழந்தைய தேடுறாரு. அவரோட குழந்தைய தேடி கிட்டத்தட்ட அவர் 3 லட்சம் மைல் டிராவல் பண்ணிருக்காரு. இவ்வளவு மைல் டிராவல் பண்ணிருக்காருன்னா எத்தனை வருஷம் ஆகும்னு நீங்களே நினைச்சு பாருங்க. 24 வருஷத்துக்கு அப்புறம் DNA டெஸ்ட் மூலமா அவரோட 26 வயசு பையனை கண்டுபிடிக்கிறாரு.
இவர் பேர் ராபர்ட் கன்னிங்கம். நியூயார்க்கை சேர்ந்தவர். டிடெக்டிவ் போலீஸா வேலை பார்க்கறாரு. 15 வருஷமா ஒரு பீஸா ஷாப்க்கு போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த பீஸா ஷாப்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண லாட்டரி டிக்கெட்டை விடுறாங்க. அப்போ அந்த ஷாப்ல வெயிட்ரஸா இருந்த பிலிஸ் பென்சோ கிட்ட பேசுறாரு. இந்த லாட்டரி டிக்கெட்டை வின் பண்ண ஹெல்ப் பண்ணு, வர காசை ஸ்பிளிட் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. அந்த வெயிட்ரஸும் இவரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால அவங்க ஒத்துக்கிட்டு அவர் லாட்டரி டிக்கெட்டை சூஸ் பண்ண ஹெல்ப்பும் பண்றாங்க. ஏப்ரல் 1 மார்னிங் 9 மணிக்கு ராபர்ட் கிட்ட இருந்து அந்த வெயிட்ரஸ்க்கு கால் வருது. நீங்க சூஸ் பண்ண நம்பர்ல லாட்டரி டிக்கெட்டா 6 மில்லியன் விழுந்திருக்குன்னு சொல்றாரு. ஏப்ரல் ஃபுல் அன்னைக்கு உண்மையே சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம யாரா இருந்தாலும் வின் பண்ண அமௌண்ட்டை தர மனசே வராது. அப்படி தரணும்னு நினைச்சாலும் 10,000 இல்லனா 20,000 தான் கொடுப்பாங்க. இதுல ஹைலைட்டே என்னன்னா வந்த அமௌண்ட்டை அப்படியே பாதி பாதியா ஸ்பிளிட் பண்ணி தராரு. இவருக்கு $3 மில்லியன் அவங்களுக்கு $3 மில்லியன். நம்மளோட போன வீடியோல உங்களுக்கு பிடிச்ச டிக்டாக்கர் யாருன்னு கேட்டிருந்தோம். அதுல ஜிபி முத்துன்னு 30%, டேவிட் வார்னர்னு 54%, டிக்டாக்கே பிடிக்காதுன்னு 7%, டிக்டாக் யூஸ் பண்ணதே இல்லைன்னு 8%, அதர்ஸ் 2% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஈகா இண்டஸ்ட்ரீஸ்ன்றவங்க மாபு கிரஷர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிஞ்சா கேமிங்ன்றவங்க மாபு கிரஷர் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிதின் அஸ்வந்த்ன்றவங்க டேவிட் வார்னரை பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் அருவின்றவங்க எங்க தலை ஜிபி முத்து அண்ணாவை தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜீவா கிரியேஷன் டிக்டாக்ல எனக்கு வார்னரை தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நரேஷ் யுவின்றவங்க டிக்டாக்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீவ் விக்னேஷ் 10th பின்றவங்க டிக்டாக்ல எனக்கு ஜிபி முத்துவை தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜேன்றவங்க எனக்கு யாரையும் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் ராக்கின்றவங்க என்கிட்ட டிக்டாக்கே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூர்த்தின்றவங்க எனக்கு டிக்டாக்கே சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. FFன்றவங்க ஜிபி முத்து பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கே டைகர்ன்றவங்க ஜிபி முத்து பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சக்தி சிவான்றவங்க ஜிபி முத்து பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அருணேஷ் எஸ்ன்றவங்க மாபு கிரஷ பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சஜிதா ஃபர்வின்றவங்க எனக்கு டிக்டாக்கே பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ரித்திக் சுதர்சன்றவங்க டிக்டாக் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. முகமது இஷாமுதீன்றவங்க ஜிபி முத்து பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்ணன் சீதேன்றவங்க ஜிபி முத்து பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அபிமாரன்றவங்க ஜிபி முத்து பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. MS டோனி அண்ட் ஸ்ரீஎஸ் ஃபேனன்றவங்க டிக்டாக்கே பிடிக்காது, ஹை ஹேட் டிக்டாக்னு சொல்லியிருக்காங்க. சுஜாதா சாய்குமார்ன்றவங்க எனக்கு டிக்டாக் ரொம்ப பிடிக்கும், அதுல ஜிபி முத்துவை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சில்லக் சேனா MSD அருண்ன்றவங்க டிக்டாக் பாக்குறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராபின்றவங்க எனக்கு டிக்டாக்கே பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. மோனிஷான்றவங்க எனக்கு டிக்டாக் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சபரிநாதன்றவங்க டிக்டாக்கே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ராம் பகலவன்றவங்க ஐ டோன்ட் லைக் டிக்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. TN76 ராயல் கேமிங்ன்றவங்க எனக்கு டிக்டாக்கே பிடிக்காது, இதுல டிக்டாக்கர் யாரை பிடிக்கும்னு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கௌதம் எஸ்ன்றவங்க எனக்கு டிக்டாக்ல மாபு கிரஷர் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சாருன்றவங்க டிக்டாக் இருந்தப்போ என்கிட்ட மொபைல் இல்ல, என்கிட்ட மொபைல் வரதுக்குள்ள டிக்டாக்க பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேட்கிற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.